அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 85. ஆலா எங்கே இருக்குது, எதுக்காக இந்த எச்சினை சடங்கு ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த சமயத்தில் தான் இங்கே வேட்டுவன் பாறையில் தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த சமயத்தில் ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம் போன அத்தியாயத்தில். காரணம் இளமாறனோட மரணம். தன்னோட மகன் இளமாறனோட மரணத்துக்கு பரம்பு வீரர்கள் தான் காரணம் அப்படின்னு என்னைக்கு மையூர் கிழார் தெரிஞ்சுக்கிட்டாரோ அன்னைக்கே அவங்க பரம்பரையாக காப்பாற்றிக்கிட்டு இருந்த வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டார். வெஞ்சினம் பேசினார். பரம்புக்கு எதிரான போரில் நானும் பங்கெடுப்பேன், பகையை முடிப்பேன் முழங்கினார். காற்று மாதிரி இணையில்லாத வேகத்தில் போகக்கூடிய அந்த இளமாறனோட குதிரை, அந்த ஆலா வேட்டுவன் பாறையில் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி இவர் இப்படியெல்லாம் வெஞ்சினமெல்லாம் உரைச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சு. ஆனாலும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக நிறைய பேரை அனுப்பி, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆட்களை அனுப்பி அது ஆலாதானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டாங்க வேட்டுவன் பாறையில் நிற்கிது ஆலான்னு. அப்போ வைப்பூர் துறைமுகத்துக்கு மேலே இருக்கிற தாக்குதலில் வேட்டுவன் பாறை வீரர்கள் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் உறுதிப்படுத்தினார். நம்ம வேட்டுவன் பாறையில் இருக்கிற நீலனோட வீரம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீலன்னா ஆலாவை வச்சுருக்கான். அப்போ ஆலாவை கைப்பற்றி நல்ல தகுந்த பதிலடி கொடுக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நேரம் வேணும். வேட்டுவன் பாறையில் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை சேகரிச்சுக்கிட்டே இருந்தார். மயிலாவுக்கான நிறைசூல் விழா நடக்குது அப்படிங்கிறது மையூர் கிழார் வரைக்கும் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியும். அப்போ இந்த விழாவுக்கு என்ன நடக்கும், நாகக்கரட்டில் இருக்கிற நீலன் உட்பட அத்தனை பேர் வேட்டுவன் பாறைக்கு வருவாங்க. போர்ச்சூழல் இருக்கிறதுனால வீரர்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் கம்மியாக தான் அதில் பங்கெடுப்பாங்க. ஆனால் நீலன் கண்டிப்பாக வருவான். இந்த எல்லா செய்தியையும் திரட்டினார். இந்த அடிப்படையில் தான் இப்போ நடக்கிற தாக்குதலை வடிவமைச்சாங்க. ஆனால் இந்த கருங்கை வாணன் போட்ட திட்டம் அவன் மையூர் கிழார்கிட்ட கூட பகிர்ந்துக்கலை. ஏன்னா எச்சினி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் தான் முழு வேகத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கபிலர் கூட சொன்னார்ல, அங்கே எச்சினி சடங்கு நடந்து முடித்ததுமே அவங்க தாக்குதல் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே இவங்க கருங்கை வாணன் தாக்குதலுக்கு ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த எச்சினி சடங்கு சம்மந்தப்பட்ட வேலைகளை தான் மையூர் கிழாருக்கு கொடுத்துருந்தாங்க. போரில் தொடக்க சடங்கில் நம்மளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை மதியானம் கூப்பிட்டான் கருங்கை வாணன். நீலனை நல்லா அடையாளம் தெரிஞ்ச 2 வீரர்களை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னா. இது என்ன, எச்சினிக்கான சடங்கு நடக்க போகுது, 2 பேரை எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் 2 பேரை அனுப்பி வச்சார். கார் இருளோட நள்ளிரவில் எச்சினி வழிபாட்டோட உச்சத்தில் பவளவந்திகையோட குருதி அப்படியே பீரிட்டு தெரிச்சிச்சு. போர் நிலமெங்கும் அப்படியே பேரிகைகளோட சத்தம். வேட்டுவன் பாறையோட அடிவாரத்தில் இந்த சத்தத்தை எதிர்பார்த்து கருங்கை வாணன் காத்துக்கிட்டு இருந்தான். மேலே பாரி கபிலர் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவே கீழே இவன் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த சத்தம் கேட்ட உடனே தாக்குதல் ஆரம்பிக்கணும்னு. அந்த சத்தம் கேட்டதுமே படைக்கான உத்தரவை பிறப்பிச்சான். 3 திசையிலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு கடும் தாக்குதல் தான். ரொம்ப குறைவான வீரர்கள் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஆனாலும் எப்படி இவ்வளவு வலிமையான தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு வியப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலும் தாக்குதலை எதிர்கொண்டபடி அப்படியே ரொம்ப நிதானமாகவே மேலே ஏறினான். வடதிசையில் இருந்தது துடிச்சாத்தன். அவன் கருங்கை வாணன் அளவுக்கு கூட முன்னேறலை, கீழ்நிலையிலேயே தான் இருந்தான். ஆனால் அந்த தெற்கு பக்கம் இருக்கிற திதியன் இருக்கான்ல, அந்த திரையர்களை போட்டு தன்ன திதியன் கருங்கை வாணனை விட 2 பனைமர அவசரத்துக்கு மேலே ஏறிட்டான். ஆனால் படைகள் இப்படி சமநிலை இல்லாமல் முன்னேறது எதிரிகளுக்கு நல்லா வாய்ப்பாயிரும். துடிச்சாத்தன் ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கா அப்படிங்கிற கவலை கூட பெருசாக இல்லை. ஆனால் இந்த திதியனோட வேலை தான் ரொம்ப கவலை கொடுத்துச்சு கருங்கை வாணனுக்கு. ஏன்னா அவன் பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கான். ஏறக்குறைய வேட்டுவன் பாறையோட மேல்நிலைக்கே போயிட்டான்.
பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த பக்கம் நீலன் தலைமையில் இருக்கிற வீரர்கள் வந்து பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த தாக்குதலை வச்சுக்கிட்டு முன்னேறவும் முடியலை, போகிற திதியனுக்கு வந்து போகாத கொஞ்சம் நின்று போன்னு சொல்லவும் முடியலை. ஆனால் மேலே நீலன் கவனிக்கிறான், இவ்வளவு தாக்குறோம் ஆனாலும் எதிரிகள் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்சுக்கிட்டு தாக்குதலை மேலும் 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 தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கான் நீலன். நீலன் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் பார்க்குறான். சோமக்கிழவனோட திசை பக்கம் பார்த்தா எதிரிகள் ரொம்ப கீழே இருக்காங்க. ஆனால் புங்கனோட திசையில் எதிரிகள் ரொம்ப மேலே ஏறிட்டாங்க. என்ன பண்ணலாம்? சோமக்கிழவன் பக்கம் இருக்கிற 3 வீரர்களை அங்கேருந்து இங்கே அனுப்பிடலாமா? இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் கொற்றன் ஞாபகம் வந்துச்சு. சின்ன பையன், எதிரிகள் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் தாக்குதல் ரொம்ப கடுமையாக இருக்கும். பாரியை நம்பி வந்த காலம்பனோட பையனுக்கு ஏதாவது ஆபத்து நடக்க விட்டுறலாமா? வேகமாக சோமக்கிழவன் இருக்கிற திசை நோக்கி ஓடினான். அங்கே எதிரிகளை மேலே ஏற விடாமல் எல்லாரும் நல்லா ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் போய் அங்கே கொற்றனை தனியாக கூப்பிட்டான். கொற்றன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? பாறைகளை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி தூக்கி தள்ளிக்கிட்டு இருந்தான். இப்போ மறுதிசையில் தாக்குதலுக்காக நீலன் கூப்பிட வர்றான் அப்படின்னு நினச்சி வேகமாக போனான். வேட்டுவன் பாறையோட மேலே குடில்களுக்கு இடையில் அங்கங்கே தீப்பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தாக்குதலோட ஓசை விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி கேட்குற சத்தம் ஒன்று அந்த வள்ளிக்கானத்தில் கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இசைக்கருவிகளோட சத்தம், காரமலையோட அமைதி அப்படியே முழு முற்றா விரட்டிக்கிட்டு இருக்கிற கூத்தோட ஓசை, வேட்டுவன் பாறை தாக்குதல் சத்தம். இந்த இடத்துல உதவிக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு ஓடி வந்த கொற்றனை தனியாக கூட்டிகிட்டு வந்தான் நீலன். பின்னாடி பக்கம் போகிற ஒரு ஒத்தையடி பாதையை காமிச்சான். இங்கே பாரு, இங்கே வா, இந்த வழியில் ஒரு பொழுது நடந்த அப்படின்னா அருவி வரும். அதோட அடிவாரத்தில் பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். நீ அங்கே போயிட்டேன்னா யாராலேயும் அதுக்குள்ளே உன்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நாளை காலையில் வரைக்கும் அங்கேயே இரு, விடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வா அப்படின்னா. எதிரிகளோட கடும் மோதல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளை மட்டும் ஏன் அவன் காட்டுக்கு போக சொல்கிறான்னு கொற்றவனுக்கு புரியலை. ஆனால் புரிய வைக்கிறதுக்கான நேரமும் இல்லை. முடிச்சுக்கிட்டு நிற்கிறான். காலையில் வந்து உனக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன், இப்போ புறப்படு அப்படின்ட்டான் நீலன். அதுக்கு மேலே நீலனோட குரலை மறுத்து நிற்க முடியாது. மனசே இல்லாமல் அவன் சொன்ன பாதையை நோக்கி புறப்பட்டான் கொற்றன். அவன் புறப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் கிழக்கு திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் நீலன். 3 திசையிலிருந்து தாக்குதலோட ஓசை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. தெற்கு பக்கம் ரொம்ப மேலே ஏறி கேட்குது. புங்கன் தலைமையில் இருக்கிற வீரர்கள் வந்து வேந்தர் படையோட தாக்குதலை தடுக்க மாட்டாமல் பின்னோக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. திதியன் அப்படி ஒரு பெரிய குரலில் அப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கான். காரமலையை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருந்த கொற்றன் வந்து என்ன எதிரிகளோட சத்தம் இவ்வளவு பக்கத்தில் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா பந்தத்தோட வெளிச்சத்தில் சீறிக்கிட்டு இருந்த திதியனோட முகம் முன்னால் தெரிஞ்சிச்சு. ஓடிக்கிட்டு இருந்த கொற்றன் அந்த முகத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டான். நினைவுகள் வந்து அவனோட மூச்சை முட்டுச்சு. யார் இந்த திதியன்? தம்பிகளோட சேர்த்து தன்னையும் கால்களை கட்டி தலையீழ தொங்க விட்டவன், கையில் சிக்கனவங்க எல்லாத்தையும் கொன்று குவிச்சவன், கத்தரி துடிச்ச பெண்களையெல்லாம் கழுத்து அறுத்து வீசினவன், தான் கண்ணு முன்னால் ஊரையே வேட்டையாடி தீர்த்தவன். உறைஞ்சு போய் நின்ன கொற்றனுக்கு அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனாலுமே நீலன் சொன்ன பாதையை நோக்கி ஓடணும், கால்கள் மறுக்குது. புங்கனால் திதியனோட தாக்குதலை எதிர்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் நகர்ந்துக்கிட்டே இருந்தான்ல. இந்த வேந்தர் படைக்கு தலைமை தாங்கின திதியனோட உறுதிப்பாடு வந்து புங்கனவே நிலக்கொலைய வச்சிருச்சு. அவன் எந்த தாக்குதலையும் பார்த்து பயப்படாமல் முன்னால் வந்துக்கிட்டே இருக்கான். எப்படியுமே கட்டுப்படுத்த முடியல. இப்போ திதியன் வந்து ஏறக்குறைய மேல்நிலைக்கு வந்துட்டான். அவனோட வருகையை எதிர்பார்த்து தோதக்கத்தி மரத்தோட கிளைக்கு மேலே ஏறி மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தான் கொற்றன். மரத்துக்கு மேலே படர்ந்திருந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தான். மேல் நிலைக்கு பக்கத்தில் வந்ததுமே அங்கே திதியனோட ஆவேசம் அதிகமாச்சு. அங்கங்கே தீப்பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான வீரர்கள் யாரையும் பார்க்க முடியலை. அதனால் மேலும் மேலும் வந்துக்கிட்டு இருக்கான். புங்கன் பின்னால் ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டான்.
திதியன் சரியான இடத்துக்கு வர்ற வரைக்கும் கொற்றன் காத்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு தலையில கட்டி தொங்க விடப்பட்ட நிலையில் தன்னையும் தம்பிகளையும் சுட்டி காட்டி அம்பு வீசி கொல் அப்படின்னு கொக்கரிச்சவனோட தலையை அன்னைக்கு உச்சியில் தொங்கிக்கிட்டு எந்த கோணத்தில் அந்த தலையை கொற்றன் பார்த்தானோ அந்த தலை இப்போ அதே கோணத்தில் தனக்கு நேரு கீழே வந்து நிற்கிது. இந்த கணத்தை எதிர்பார்த்ததா இவ்வளவு நேரமும் கொப்பா ஒட்டி கிடந்தான். சத்தம் கேட்காம கொடியை பிடிச்சிக்கிட்டு உச்சி கொப்புலேருந்து அப்படியே குதிக்கிறான். ஏதோ லேசாக சத்தம் கேட்குதேன்னு திதியன் அப்படியே இப்படி மேலே அண்ணாந்து பார்க்குறப்ப கூர் வாளோட முழு முனையும் அவனோட முகத்தை கிழிச்சுக்கிட்டு நெஞ்சு கூட்டுக்குள்ளே இறங்குச்சு. திதியன் கூட வந்தவங்க யாருமே எதிர்பார்க்காத தாக்குதல். தன்னோட படை அணி தலைவன் மண்ணில் சாஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யன்னு புரியல. விழிப்படைஞ்ச புங்கன் அப்படியே வீறு கொண்டு தாக்கி சரி கொற்றன் வந்து திதியனை தாக்கிட்டான்னு சொல்லி இப்போ முன்னால் நோக்கி நகர ஆரம்பிக்கிறான். நிலைமையை எதிர்கொள்ள முடியாமல் வேந்தர் படை வீரர்கள் கொஞ்சம் பின்னால் இறங்கினாங்க. ஆனால் திதியனோட சாஞ்சு கிடந்த கொற்றனோட உடம்புல எண்ணில்லாத ஈட்டிகள் இறங்கி இருந்துச்சு. அங்கே மேலே என்ன நடக்குது தெரியுமா? எச்சினி வழிபாடு பற்றி கபிலர் சொன்னதுமே அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் முடியன். எச்சினி வழிபாடுங்கிறது தாக்குதலுக்கு முன்னால் நடக்கிற சடங்கு அப்படின்னு கபிலர் சொன்னதுமே தாக்குதலை விடிஞ்சதோ ஆரம்பிப்பாங்களா இல்லை இப்போவே வா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். நள்ளிரவு கடந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் எச்சினிக்கான சடங்கு பற்றி கபிலர் சொன்னார். எதிரிகளோட தாக்குதலை எதிர்பார்த்து தானே இருக்கோம், எப்போ தாக்குனாலுமே எதிர்த்தாக்குதலில் தாக்கி வீழ்த்திடலாம் அப்படின்னாரு தேக்கன். பொழுது விடுகிறப்ப எல்லா திசைகள்லையும் வீரர்கள் ஆயத்த நிலையில் இருக்க சொல்லுங்கள், நிலைமையை பார்த்துக்கிட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னா பாரி. இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் வேட்டுவன் பாறையிலிருந்து அந்த ஒரு வீரன் ஆளாவை எடுத்துக்கிட்டு வந்தான்ல, நாகக்கரட்டோட இடது முனைக்கு வந்தான். அந்த திசைக்கு தலைமை ஏற்றுக்கிட்டு இருந்த நீலன் இப்போ நிறைசொல் விழாவுக்கு போயிருக்கிறதுனால இப்போ அந்த பொறுப்பு வந்து வேட்டூர் பழையன்கிட்ட இருந்துச்சு. வந்த வீரன் அப்படியே மூச்சு இறைக்க தாக்குதலை பற்றி சொல்கிறான். செய்தியை கேட்டு பழையன் துடிச்சு எந்திரிச்சிட்டாரு. முதற்படை பிரிவை கூப்பிட்டுக்கிட்டு வேட்டுவன் பாறையை நோக்கி பாஞ்சுக்கிட்டு போகிறாரு. இடது முனையிலேருந்து காரிக்கொம்பு சத்தம். ஏதோ பிரச்சனை அப்படின்னு நாகக்கரட்டுக்கு மேலே இருந்த 5 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. வீரன் ஒருத்தன் நாகக்கரட்டுக்கு மேல்நிலையை நோக்கி குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே இருக்கிற 5 பேருமே குதிரையில் ஏறி காரிக்கொம்பு ஊதப்பட்ட இடதுபுறத்தை நோக்கி போகிறாங்க. ரொம்ப வேகமாக ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு தெரியல. அந்த வீரனை பார்த்தாங்க. தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எப்பேற்பட்ட தாக்குதல்னு சொன்னப்போ அப்படியே எல்லாருக்கும் அதிர்ச்சி. வீரன் சொல்லி முடிக்கிறப்பவே நீலனை காக்கிறதுக்காக பாஞ்சு போகணும் அப்படின்னு பாரியோட மனசு துடிக்குது. வாரிக்கு எனக்கு அது புரிஞ்சு போச்சு. பாரி இங்கே இருக்கட்டும், தேக்கணும் முடியணும், புறப்படுங்க அப்படின்னாரு. பாரியை பதில் பேசவே விடலை. எல்லாரையும் வேட்டுவன் பாறையை நோக்கி அனுப்பிட்டு எதிரியோட தாக்குதல் இந்த திசையில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு தேக்கன். கன நேரம் கூட காத்திருக்காம குதிரையை தட்டி விரட்டிட்டாங்க எல்லாரும். முடியணும் வீரர்களும் தேக்கணும் பின்னால் போகிறாங்க. இமைக்கிற நேரத்துக்குள்ள முடிவுகள் எடுத்தாங்க. குதிரையோட காலடி குழம்புலேருந்து தெரிச்ச மண் துகள்கள் வந்து கபிலரோட நெத்தியில் பட்டப்போ தான் அவருக்கு அந்த திகைப்பே போகுது. என்ன நடந்ததுன்னே தெரியலை. எல்லா முடிவுகளையும் கன நேரத்தில் எடுத்துகிட்டு எல்லாரும் பறந்துட்டாங்க. எதிரிகள் 3 திசைகள்லேயும் வேட்டுவன் பாறையோட மேல் நிலையை நெருங்கிட்டாங்க. பரம்போட தரப்பில் தாக்குதல் தொடுத்த வீரர்களோட எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருச்சு. இனிமேலும் தாக்குதல் உத்தியை நம்ம மாற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சான் நீலன். பின்னால் ஓடுனான். குடில்களோட மேற்கூரைகள் எல்லாத்தையும் இழுத்து கீழே போடுங்க, காஞ்ச மரம் கட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னான். மறுபடியும் தாக்குதல் முனைக்கு ஓடுனான். மேலே இருந்த வீரர்கள் வந்து இவன் சொன்னதுமே ரொம்ப வேகமாக குடிலோட மேற்கூரைகள்லாம் கீழே சழித்து திண்ணையிலேயும் முற்றத்தில் இருக்கிற பெரிய பெரிய கட்டைகளையெல்லாம் பொருத்தமான இடைவெளியில் போட்டு நிரப்பி ஒரு வட்டத்தை உருவாக்குனாங்க. மறுபடியும் வந்தான். என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தாக்குதல் தொடுக்கிறதுக்கு கிழக்கு முனைக்கு ஓடுனான். மேலே ஏறுறான், சொல்கிறான், திரும்ப கிழக்கு முனைக்கு ஓடுறான். வேட்டுவன் பாறையோட மந்தையை சுற்றி ஒரு பெரிய வட்டம், கூரைகளையும் மரங்களையும் கட்டைகளையும் கொண்ட ஒரு அரண். எல்லாத்தையும் அந்த அரணுக்கு உள்ளே வர சொன்னான்.
வேட்டுவன் பாறையை சேர்ந்த எஞ்சின வீரர்கள் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள ஒரே இடத்துல சேர்த்ததும் எல்லா திசையிலையும் அப்படியே தீய வச்சான். தீ கங்கு அப்படியே வெடிச்சு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. பாறை சரிவுகள் வழியாக 3 பக்கத்துலேயும் இப்போ வேந்தர் படை மேலே ஏறிக்கிட்டு இருக்குல்ல, பார்த்தா வேட்டுவன் பாறை முழுக்க அப்படியே குடில்கள் தீப்பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதிரிகள் கைகளில் சிக்காமல் குடில்களுக்கு தீ வச்சுட்டு காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நினச்சான் கருங்கை வாணன். எந்த திசையிலேருந்து உள்ளே நுழைய முடியல. கூரையில் பிடிச்ச நெருப்பு அப்படியே பெருங்கட்டை அப்படியே சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கு. உயிரோட மிஞ்சின வேட்டுவன் பாறை வீரர்கள் எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ நேரம் அவங்க மனசில் தோணியிருக்கும், ஊருதோறும் தீக்களியை தாளி நிறையா சேகரித்து வச்சுருக்கிறது பரம்போட வழக்கம் இல்லையா? தீக்களினா என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க கொஞ்சம். இடது தோள்லையும் கால்லையும் 2 அம்புகள் தச்ச நிலையிலையும் இயங்கக்கூடிய திறனில் இருந்தான் சோமக்கிழவன். அவன்தான் தீக்களியை தண்ணி விட்டு பிசைஞ்சு மிச்சம் இருக்கிற 8 வீரர்களோட உடம்பில் அப்படியே பூசினான். தீ நல்லா பற்றி 4புறமும் சீறி எரியிறது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. யார் யார் எந்த திசை வழியாக வெளியேறி தாக்கணும் அப்படின்னு வழியும் சொல்லிட்டான் நீலன். இந்த பக்கம் இந்த தீயை பார்த்து வேந்தர் படை அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. வேட்டுவன் பாறையை நோக்கி 3 திசையிலையும் இவ்வளவு தூரம் போராடி பல வீரர்களை பலி கொடுத்து மேலே ஏறி இருக்காங்க. அங்கே ஒரு நெருப்பு வளையம் இருக்குது. எப்படி முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடிசைகளுக்கு தீ வச்சுட்டு பரம்பு வீரர்கள் தப்பிச்சு மேலே போயிட்டாங்க. இவங்களை முன்னேற விடாமல் அதை தடுக்கிறத மட்டும் செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி எப்படி இந்த நெருப்பை அணைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நெருப்பை பிளந்துக்கிட்டு வெளியில் வந்தாங்க பரம்பு வீரர்கள். 2 கையிலையும் 2 வாள்களை ஏந்திக்கிட்டு படைக்குள்ளே தாக்குனாங்க. அவங்க மின்னல் வேகத்தில் சிக்கினவங்க எல்லாத்தையும் வெட்டி சரிச்சிட்டு அடுத்த கணம் நெருப்புக்குள்ளே உள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. நடுங்கிருச்சு வேந்தர் படை. என் நெருப்பை பிளந்து வெளியே வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்கங்கிறத யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே 2 வாட்களோடு அப்படியே வெளியில் வந்த நீலன் கன நேரத்தில் 10க்கு மேலே இருக்கிற ஆளுகளை சீவி எறிஞ்சிட்டு மறுபடியும் உள்ளே போட்டான். வீரர்களோட சத்தத்தை கேட்டு ஓடி வர்றான் கருங்கை வாணன். நெருப்புக்கு உள்ளேருந்து வெளியே வந்து தாக்குதல் நடத்திட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க வீரர்கள். கருங்கை வாணனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே மிரண்டு போய் பார்க்குறா. எல்லா திசைகள்லையும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த வழியில் போனால் வெளியில் உள்ளே போனவன் காமிச்சாங்க ஒரு இடத்த. ஒரு மனுஷன் நுழைஞ்சு வெளியேற அளவுக்கு அந்த இடத்துல நெருப்பு எதுவும் சிறுத்து எரியுதான்னு பார்த்தா இல்லை, ஆள் உயரத்துக்கு மேலே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளேருந்து எப்படிடா வெளியில் மறுபடியும் உள்ளே போகிறானுங்க? தாக்குதல் நடத்திட்டு வீரர்கள் இப்படி உள்ளே வந்ததுமே அந்த நெருப்போட தடத்துக்குள்ளே ஏற்கனவே ஆயத்த நிலையில் இருக்கிற வீரர்கள் என்ன பண்ணாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை மிளகு குடுவை அப்படியே உருட்டி உருட்டி விடுறாங்க. மிளகு இருக்கிற ஒரு குடுவையில் தீ பட்டதுமே சூடாகும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பெரிய சத்தத்தில் வெடிக்கும். வெடிக்கிற கணம் என்னாகும்? மேலே கிடக்கிற கட்டைகளவே கூட தூக்கி வீசும். நெருப்பு கங்கெல்லாம் 4 பக்கமும் தெறிக்கும். நீலன் நெருப்புக்குள்ளே நுழைஞ்ச இடத்த கருங்கை வாணன் இப்படி உத்து பார்க்குறப்பத்தான் மிளகு குடுவை வெடிச்சு செதறி முகமெல்லாம் அப்படியே கங்கு கொட்டுது. கருங்கை வாணனுக்கு துடிச்சிட்டான். கருங்கை வாணனுக்கு மற்றவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் தூரத்தில் நெருப்புக்குள்ளேருந்து வெளியில் வந்த வீரன் ஒருத்தர் 2 வாட்கள் வச்சு வெட்டி சரிச்சிட்டு நெருப்புக்குள்ளே போயிட்டான். வேந்தர் படை அப்படியே உறைஞ்சி நிற்கிது. இந்த பக்கம்தான் உள்ளே போனான்னு இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கேருந்து மிளகு குடுவை வெடித்து கங்கள்ளி கொட்டிடுச்சு. இது என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு திசையிலேருந்து ஒருத்தர் வெட்டி சரிச்சிட்டு போயிட்டான். எதிரிகளோட தாக்குதல் எந்த திசையிலேருந்து எப்படி நடத்துகிறாங்க புரியல. இப்போ வடக்கு பக்கத்தில் நெருப்பை பிளந்து வெளியேற மனிதர்களை நேரடியாக பார்த்துட்டான் அந்த துடிச்சாத்தன். வெளியே வந்தவங்களோட வாழ் வீச்சில் குருதி பொங்கி திருச்சிச்சு. நெருப்போட சீற்றத்துக்கு ஊட குருதியை குடிச்சுக்கிட்டு வாட்கள் மறுபடியும் அப்படியே தீ புலம்புக்குள்ளே நுழைஞ்சு மறையுது.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட செயலை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா துடிச்சாத்தன். கருங்கை வாணனை போய் பார்த்தா வீரர்கள் அப்படியே சுற்றி இருக்கிற நெருப்பை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு பாறை மேலே கருங்கை வாணனை உட்கார வச்சு அவனோட முகத்தை துணியை வச்சு மூடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாக்குதல் நடத்திட்டு உள்ளே வந்த வீரர்களோட உடம்புல எந்த இடத்துலையாவது தீக்களி காஞ்சு போயிருந்தாலோ உதிர்ந்து போயிருந்தாலோ மறுபடியும் தீக்களியை பூசி பூசி தாக்குதலுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான் சோமக்கிழவன். நீலன், புங்கன், மேலும் 2 பேர் அப்படின்னு 4 பேர் தான் தீக்களி பூசி 2 வாட்கள் ஏந்தி எதிரிகளை வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே இருந்த மற்ற வீரர்கள் எல்லாருமே மிளகு குடுவையை நெருப்புக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேந்தர் படை என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே பரம்பு வீரர்கள் இந்த 4 பேருமே 5 தடவைக்கு மேலே வெளியில் போய் தாக்கிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வாட்டி போகிறப்ப 10க்கு மேலே இருக்கிற ஆளுகளை வெட்டி சரிச்சிருக்கான். நீலனோட தாக்குதலில் மட்டுமே 20க்கும் மேலே வீரர்கள் நெருப்பெங்கு வடிகிற குருதியோட வாழை சூடாக்கிக்கிட்டே இருந்தாங்க பரம்பு வீரர்கள். முகமெல்லாம் மிளகு பொறிபட்டு சுட்டு கருகினப்ப தான் துடிச்சு கத்துனான் கருங்கை வாணன். ஆனாலும் இலக்கை விட்டு திரும்பி போகிறதுக்கு அவன் ஆயத்தமாக இல்லை. நெருப்பு வட்டத்திலிருந்து இவங்க எப்படி வெளியே வர்றாங்க? நெருப்போட சூட்டை இவங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க? புரியலை. வேந்தர் படை வீரர்கள் வெடிச்சு செதற நெருப்போட பொறி கண்டு பயந்து இருட்டுக்குள்ளே பதுங்கினாங்க. ஆனாலும் நெருப்பை விட்டு அகலாமல் நில்லுங்க அப்படின்னு வீரர்களை நோக்கி மறுபடியும் சொன்னான் கருங்கை வாணன். இங்கே போர் இவ்வளவு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வள்ளிக்கானத்தில் நாகசம்மங்கியோட தேள் மாதிரி கொட்டி உள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கு. துடியும் முழவும் பறையும் காட்ட உலுக்கிக்கிட்டு இருக்கு. பெண்கள் ஒரு பக்கம் களி வெறியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெரும் கூக்குரலுக்கு ஊட இருளை கிழிச்சு பெண்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நெருப்பை பிளந்து வாழேந்தி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆண்கள். 2 விதமான ஓசை காரமலையோட 2 இடங்களில் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த துடிச்சாத்தன் அப்படியே கலங்கி போய் வந்தான்ல கருங்கை வாணன்கிட்ட. அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தாக்குதலுக்கான வழிமுறையை பற்றி பேசினான் கருங்கை வாணன். பரம்பு வீரர்கள் நடத்துகிற இந்த தாக்குதலில் அவங்க கொஞ்சம் பேர் தான் வெட்டுப்பட்டு சாகுறாங்க. ஆனால் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட அவங்களோட இந்த செயல்னால் நம்ம வீரர்கள் எல்லாத்துக்குமே நம்பிக்கை போயிடுச்சு. பரம்புக்காரவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, தீயோட தேவதையே அவங்க பக்கம் நிற்கிறா அப்படின்னு இந்த வேந்தர்களோட வீரர்கள் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது. இதைத்தான் மறுபடியும் சொன்னான் துடிச்சாத்தன். ஆனால் அந்த கருங்கை வாணன் முகத்தில் மிளகு தெரிச்சு நெருப்பு பொறி பட்டப்போ கூட இவ்வளவு கத்துனான். நான் வந்த வேலையை முடிக்காமல் திரும்பினா மூவேந்தர்களோட பெரும் படைக்கு தலைமை தாங்கிற தகுதி எனக்கு போயிடும். என் உயிரே போனாலும் சரி, வெற்றி கொள்ளாமல் நான் அந்த இடத்த விட்டு திரும்ப மாட்டேன். நரம்பு படைக்க கத்துறான். எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். நெருப்புக்குள்ளே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, வந்து தான் ஆகணும். அந்த கணத்துக்கு காத்திருப்போம். உரிய நேரத்தில் ஒன்றுபட்டு தாக்குதல் தொடுத்தா அவங்கள வீழ்த்தலாம். கட்டைகளாக வெடித்து நெருப்பை பொறி செதறிக்கிட்டு இருக்கிறப்ப நெருப்பை விட்டு ரொம்ப தள்ளி நில்லுங்க. எந்த வழியில் வெளியே வர்றாங்களோ அந்த பக்கம் அம்பு எய்தி தாக்குங்க, வாளால் தாக்காதீங்க அப்படின்னு வடது பக்கமாக நோக்கி கத்துனான். அப்புறம் தென்புறம் திரும்பினான். கண்ணிமைக்கிற நேரத்தில் வெளியில் இப்படி திரும்புகிற கணத்தில் வெளியில் 3 பேர் தலையை சீவிட்டு முன்னால் போகிறான் நீலன். இப்படி இந்த பக்கம் திரும்பி அம்பு எய்தி தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறப்பதை பார்க்குறான். அந்த கணத்தில் நெருப்பை கிழிச்சு வெளியே வர்ற இந்த காட்சி தீச்சுடரே அப்படியே நீண்டு தலையை சீவிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீலனை நல்ல அடையாளம் தெரிஞ்ச 2 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தால, அவங்க 2 பேருமே எப்போவுமே கருங்கை வாணன் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. பெரிய வட்டத்தில் நிலகொண்டு எரிஞ்ச நெருப்போட எந்த திசையிலையும் வெளியேறி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்போ எந்த திசையில் வருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. வட்டம் முழுக்க சுற்றி வீரர்கள்கிட்ட நம்பிக்கையை ஊட்டுறான் கருங்கை வாணன். ஆனால் அவன் உருவாக்குற நம்பிக்கைகள் இந்த நெருப்பை பிளந்துக்கிட்டு வர்ற மனிதர்கள்னால கன நேரத்தில் எரியூட்டப்பட்டுச்சு. ஆனாலும் அங்கே இங்கேயும் விடாது ஓடுனான்.
நெருப்புக்குள்ளே மூங்கில் கட்டைகள் வெடித்து தெரிச்சப்ப தெரிக்கிற நெருப்பு கொப்பளங்களுக்குள்ளே இருந்து தான் அப்படியே நீலன் வந்தான். அவன் கண்ணு முன்னால் வாழேந்தனை கையை ஒசத்துனா துடிச்சாத்தன். நீலனோட வாழ்வீச்சோட வேகம் துடிச்சாத்தனோட கழுத்தில் அப்படியே இறங்குச்சு. தெரிச்ச குருதி அப்படியே மண்ணில் விழுகிறதுக்கு முன்னால் நெருப்பை பிளந்து அங்கிட்டு போயிட்டான் நீலன். துடிச்சாத்தனோட தலை உருண்டு வந்து கருங்கை வாணனோட காலில் முட்டி நின்றுச்சு. அப்படியே அந்த தலையை பார்த்து ஒரு கணம் அப்படியே நிற்கிறான் கருங்கை வாணன். பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், வந்து தாக்கிட்டு போனது நீலன். எந்த திசையில இருந்தெல்லாம் பரம்புனர் வெளியில் வர்றாங்களோ அந்த திசையிலையெல்லாம் வேந்தர் படையினர் விலகி இருந்து அம்பு எய்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, நெருப்பை பிளந்து வெளியேறினவங்களோட உடம்புல அம்புகள் தைக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ளேருந்து தாக்குதல் தொடுத்தவங்க ஒருத்தர் பின்னால் ஒருத்தராக விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நீலனோட வேகம் குறையலை. தாக்குதல் தொடுக்கிறவங்க ரொம்ப விலகி நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப திட்டத்தை மாற்றினான். புங்கனை ஈட்டியால் குத்திட்டாங்க. நெருப்புக்குள்ளேருந்து வெளிவர முடியலை, சாஞ்சிட்டான். ஆனால் எதை பார்த்தோம் நீலன் கலங்கலை. கடைசியாக அவன் கூட மிச்சம் இருந்த வீரர்கள் 2 பேர். அவங்களுக்கும் தீக்கிளியை பூசிக்கிட்டு இருந்தான் சோமக்கிழவன். நெருப்புக்கு அப்பால் எந்த திசையில் போய் தாக்கலாம் அப்படின்னு நெருப்போட கீற்றுகளை நீலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பத்தான் காற்று அதிர கெட்டுச்சு காரிக்கொம்போட சத்தம். ஒரு கணம் மனசுக்குள்ள மின்னல் வெட்டின மாதிரி மகிழ்ச்சி. 2வது குன்றுக்கு அப்பால் வர்றப்பவே வேட்டூர் பழையன் வந்து காரிக்கொம்பை ஊத சொல்லிட்டாரு. நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படி நீலனுக்கு சொல்கிறாங்க. காரிக்கொம்போட ஓசை கேட்ட கணம் உற்சாகம் பீரிட வெறி பிடிச்ச மாதிரி நெருப்பை பிளந்துக்கிட்டு வெளியில் வந்தான் நீலன். நெருப்பை விட்டு விலகி இருந்த எதிரிகள் மேலே 3 ஈட்டியை எரிஞ்சிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டான். இப்போ அவன் வருகையை எல்லா திசையிலையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த கருங்கை வாணன் கண்ணு முன்னால் வந்துட்டு திரும்ப போகிற நீலனை பார்த்ததுமே கையின் நரம்பே அருந்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஈட்டியை வீசினான். என்னாச்சு, நெருப்புக்குள்ளே நுழைஞ்ச நீலனோட வலது பின்னங்கால் தொடையில் இறங்குச்சு ஈட்டி. நெருப்போடு சாஞ்சிட்டான். அவனை வெளியில் இழுங்குன்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றான் கருங்கை வாணன். 2 குன்றுக்கு அப்பாலேருந்து எரியிற நெருப்பை பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியாமல் பதற்றத்தில் அப்படியே விரட்டிக்கிட்டு வர்றான் குதிரையை வேட்டூர் பழையன். காரிக்கொம்பை விடாமல் ஊது ஊது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு விரட்டுறான். 2 குன்றுகளையும் தாண்டி வேட்டுவன் பாறைக்குள்ளே நுழையிறப்ப கிழக்கோட ஒளிக்கீற்று மெல்ல மேலே எழுந்துக்கிட்டு இருக்கு. தீயோட நாக்குகள் இங்கேயும் அங்குமாய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் யாரும் உயிரோடு இருக்க மாதிரி தெரியல. நீலன் புங்கன் ஒவ்வொரு பேராக சொல்லி கத்திக்கிட்டு ஓடுறான் வேட்டூர் பழையன். வீரர்கள் 4 திசையிலையும் தேடி தவிக்கிறாங்க. நெருப்பு கட்டைகளுக்கு நடுவில் கறிக்கட்டைகளாக சில பேர், 2 பக்கங்கள்லையும் குருதியில் மிதந்தபடி எண்ணற்ற உடம்பு. குன்றோட சரிவு முழுக்க வேந்தர் படை வீரர்கள் மாண்டு கிடக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் சத்தம் போட்டு வேட்டூர் பழையனை கூப்பிட்டான். வீட்டோட மண் சுவர் ஓரம் குற்றுயிராக கிடக்கிற சோமக்கிழவன். பழையனை பார்த்ததுமே அப்படியே கீழ்ப்புறமாக கையை நீட்டி அவங்க நீலனை கொண்டு போகிறாங்க அப்படின்னா. கிழக்கு திசையில் நீலனோட குடில் இருந்த முனைப்பகுதிக்கு வந்து பதட்டத்தில் அப்படியே பார்க்குறாரு வேட்டூர் பழையன். காலை கதிரவன் மேலே எழுந்துக்கிட்டு இருக்கான். வேட்டுவன் பாறையோட அடிவாரத்தில் இருந்து வேந்தர் படை வீரர்கள் குதிரைகளை புறப்படுறாங்க. முன்னால் போய்கிட்டு இருந்த தேரில் நீலனை பெரிய கயிறுகளை வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அந்த தேரோட முன்னிலையில் நின்றுக்கிட்டு இருந்த கருங்கை வாணன் உடம்பெல்லாம் ரத்தம் கொட்ட, முகமெல்லாம் மகிழ்ச்சி பூக்க, ஆவேச குரல் எழுப்பிக்கிட்டு தேரை செலுத்திக்கிட்டு இருந்தான். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.